வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் உங்க தில்லி சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம முத்துமாரியம்மன் கோயில்ல தான் இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோயில் 7வது நாள். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து நம்ம கோயில்ல பால் குடம், அதே மாதிரி நம்ம கண்ணகி மாரியம்மன். எனக்கு விவரம் தெரிஞ்சது பாத்தீங்கன்னா திருவிழா ரொம்ப அற்புதமா அமோகமா செஞ்சுட்டு இருக்காங்க. வருஷம் இப்ப எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு அம்மனுக்கு பால் குடம் கிளம்பி ஊர்வலம் போவோம். ஊர்வலம் போயிட்டு அம்மன் முத்துமாரியம்மனுக்கு அபிஷேகம் அப்புறம் இருந்தாரு. ரெண்டாவது நான் இப்போ 4 வருஷம் பட்டு பூஜை, 2 வருஷமா மெயின் பூஜை. அவன் பேரு டில்லி. வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் உங்க தில்லி சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம முத்துமாரியம்மன் கோயில்ல தான் இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோயில் 7வது நாள். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து நம்ம கோயில்ல பால் குடம், அதே மாதிரி நம்ம கண்ணகி மாரியம்மன் கோவில்ல நம்ம ஊர்வலமா சுத்திட்டு நம்ம முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தான் வருவோம். நம்ம நின்றுகிறது முத்துமாரியம்மன் கோவில் தான். பக்தர்கள் யாரும் இன்னைக்கு கோவில் வரல. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மணி ஆயிட்டு இருக்குது. ஸோ பக்தர்கள் எல்லாம் வந்த பிறகு உங்களுக்கு நான் திருப்பி வீடியோ சந்திக்கிறேன். வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி வீடியோ பார்த்து மக்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பாலாண்ணா பத்தி கோவில் பால் குடத்தை பத்தி சில டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நம்மளுக்கு. சொன்னா பேர் சொல்லிட்டு அப்படி பால் குடத்து பேர் பாலகிருஷ்ணன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பின்னாடி நம்ம கோயில் தெரியுது. கோயிலுடைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில். எனக்கு விவரம் தெரிஞ்சது பாத்தீங்கன்னா திருவிழா ரொம்ப அற்புதமா அமோகமா செஞ்சுட்டு இருக்காங்க. வருஷம் இப்ப எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு அம்மனுக்கு வேண்டுதல் வைக்கிறோம். இந்த வருஷம் நீ நிறைவேற்றினா அடுத்த வருஷம் வேண்டுதல் செய்யற அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா பால் குடம் நடைபெற இருக்கிறது கோயில்ல. அதனால ஒரு 6 மணி போல இல்ல 5 மணி போல இப்ப பால் குடம் ஆரம்பிச்சிடும். பால் குடம் என்னன்னா கண்ணனூர் மாரியம்மன் கோவில்ல இருந்து எடுத்துட்டு ஊர்வலம் சுத்திட்டு அம்மனுக்கு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆராதனை பிரசாதம் எல்லாத்துக்குமே உண்டு. ஆனா எப்படி சொல்றதுன்னா இந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ள அம்மன். முத்துமாரி அம்மன்னாவே பாருங்க உடம்பெல்லாம் செலுத்துது. அந்த மாதிரி ஒரு அம்மன் அது. இதுக்கு நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும். நீங்களும் கேட்டு வாங்க. நீங்களும் இந்த கோயில் தேடி வாங்க. கோயிலோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா கேரளா ஆர்சோபீஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே ரோட்லயே இருக்கு கோயில். யாரு இதுல யாரு வேணாலும் வரலாம். யாரு வந்தாலும் அம்மன் ஏத்துக்குவோம். அதெல்லாம் இல்ல, யாரு வேணாலும் வரலாம். ரொம்ப நன்றி நான் அது சொன்னதுக்கு. நம்ம பாலாண்ணா பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பா நம்ம கோவில் பத்தி சொன்னாங்க. மக்கள் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பாலாண்ணா சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணாண்ணா சொல்லுவாங்க கோயில் பத்தி பால் குடத்தை பத்தி. ஸோ நம்ம பால் குடம் நம்ம தில்லியில் நம்ம திருவிழா நடத்துறோம். அதே மாதிரி நம்ம பால் குடம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். 7வது நாள் நம்ம பால் குடம் பண்ணுவோம். ஸோ பால் குடை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க விஷயத்தை நீங்க சொல்லுங்க மக்களுக்கு எல்லாம். எப்படி எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பால் குடம் கிளம்பி ஊர்வலம் போவோம். ஊர்வலம் போயிட்டு அம்மன் முத்துமாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். எங்களுக்கு நம்ம எப்படி இங்க நம்ம கோயில் முத்துமாரியம்மன் கோவில் நம்ம எப்படி சுத்திட்டு வருவோம். நம்ம கண்ணகி மாரியம்மன் கோயில் வருவோம். நம்ம கண்ணகி மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த கண்ணகி மாரியம்மன் கோயில் இருந்து ஊர்வலம் போவோம். ஊர்வலம் அப்புறம் அம்மனுக்கு அபிஷேகம். இப்போ பால் கூட சுத்திட்டு மக்களுக்கு எல்லாம் அன்னதானம் இருக்கு. இப்போ சாயந்தரம் அலங்காரம் உங்களுக்கு காட்டுவான் தம்பி, பாருங்க. அலங்காரத்தை உங்களுக்கு சினிமேட்டிக் சொல்ற மாதிரி காமிக்கிறேன். ஸோ நம்ம கிருஷ்ணான்னு சொன்னாங்க நம்ம பால் குடத்தை பத்தி சொல்லல. ஸோ ரொம்ப நன்றிண்ணா சொன்னதுக்கு. மக்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மாமா சொல்லுவாங்க கோயில் பூசாரியா இருக்கிறாங்க. ஸோ அவங்க சில வார்த்தைக்கு நம்ம சொல்லுவாங்க மாமாட்ட கேட்கணும். சும்மாவா நீங்க எவ்வளவு வருஷமா நம்ம கோயில்ல வேலை சரியா இருக்கிறீங்க? முன்னாங்க அப்புறம் இருந்தாரு. ரெண்டாவது நான் இப்போ 4 வருஷம் பட்டு பூஜை, 2 வருஷமா மெயின் பூஜை. நம்ம கோயில்ல பூஜை கோயில் எவ்வளவு வருஷமா இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச? 59 வருஷம் ஆகி போச்சு. நான் பிறந்த வளர்ந்தது இந்த கோயிலுக்கு தெரிஞ்சது. கோயில் கட்டி பண்டிகை நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு நோம்பு நம்ம நீங்க திருவிழா? 11 நாள். 11 திருவிழா. 11 நாள் சித்திரை. இப்ப நம்ம பால் குடத்தை பத்தி நீங்க சில நிதி பால் குடம் எல்லாமே கர்ம கண்ணூர் மாரியம்மன் கோயில் போய் அங்கே பால் குடம் ஊர்வலம் அம்மாளுக்கு அபிஷேகம், சந்தனம் குங்குமம் பன்னீர் அம்மாளுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் மக்கள் வேண்டுதல் கொண்டு வர தாலி இந்த மாதிரி புது புடவைகள் எல்லாம் அம்மாளுக்கு எலுமிச்சம்பழ மாலை இதெல்லாம் சுட்டுவோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் பொங்க வச்சு படையல் போட்டு மறுக்க கும்பம் எடுத்து நாங்கள் சுற்றி எல்லாத்துக்கும் கொடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மாமா எல்லாம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு கோயில் சொல்லிட்டாங்க உங்களுக்கு திருவிழா பத்தி. ஸோ நன்றி.
சரி மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் முத்துமாரியம்மன் கோவிலில் தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம முத்துமாரியம்மன் கோவிலேருந்து கண்ணூர் மாரியம்மன் கோவிலுக்கு போவோம். ஸோ அங்கிருந்து தான் நம்ம பால்கோடை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அங்கிருந்து ஊர்வலமாக சுற்றிட்டு வந்து நம்ம முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வருவாங்க. நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் கோவில். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அங்கிருந்து. ஸோ கிளாரிட்டி தெரியல, உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் கோவில். ஸோ இங்கே வந்து பால் அபிஷேகம் ஆகும் மாரியம்மனோடது. ஸோ நம்ம அப்படியே போகலாம், வெளியே பார்க்கலாம் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கோவிலில் யாரும் இல்லை. ஸோ கோவிலில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாமே கண்ணனூர் மாரியம்மன் கோவிலில் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம திருப்பி கோவிலில் போய் சந்திக்கிறோம். பட்டு பெருசா இருக்குண்ணா, ஏன்னா பட்டு பெருசா கொடுங்க. किसको किसको चाहिए जी
பால் போடுமா? வெள்ளை பால் போடுமா? Thank you.
पराशक्ति 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 पराशक्ति
பராசக்தியே ஆதி பராசக்தியே ஆதி பராசக்தியே ஆதி பராசக்தியே பராசக்தி 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 பராசக்தி. ஸோ மக்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க பால்கோட வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம பால்கோடது பார்த்தீங்கன்னா சிறப்பாக நம்ம தில்லியில் தமிழ் மக்கள் பால்கோடை எப்படி பண்ணுவாங்க அது உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பால்கோடம் இன்னைக்கு நடந்திருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு நார்மல் எப்படி நம்ம பூஜை நடக்கும் அதே மாதிரி இன்றைக்கும் பூஜை நடக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். எல்லாம் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, திருப்பி வருவாங்க, திருப்பி ஒரு பூஜை நடக்கும். அதே மாதிரி மோளை கட்டுவாங்க, அதே மாதிரி நம்ம கும்பத்தை சுற்றுவாங்க கோயிலில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் சார் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, வீடியோவில் இருங்க.
மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்ல இருந்து பால் குடத்தை ஊர்வலம் அபிஷேகம் பார்த்துருப்பீங்க நீங்க பூஜையில. ஸோ நீங்க நம்ம பூஜை நார்மலா பால் குடத்தினால் நம்ம மிக அருமையா இருந்துச்சு நம்மளது பார்க்கறதுக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அதே மாதிரி ஷேர் கண்டிப்பா பண்ணுங்க. தில்லியில எவ்வளவு கோயில் இருக்கோ அது அவ்வளவு கோயில் திருவிழால வந்து இப்படி ஷார்ட்ஸ் முடிஞ்சுன்னா நான் இது மாதிரி திருவிழா அந்த வீடியோ போடுவேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸா நான் வீடியோ போட்டுட்டே இருப்பேன். லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பா பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. எனக்கு நன்றி வணக்கம். திருப்பி ஒரு வீடியோ சந்திங்க. நான் உங்க தில்லி